உட்கார சொல்லுங்க சார். உட்காருங்க. சின்னதா, ரொம்ப பெருசு சின்னதா. சின்னதா முதல் போய் தம்பி கொடுங்க. அற்புதமான ஐயாவினுடைய இந்த பிறந்த நாள் விழாவிலே கலைஞர்கள் மாமன்றம் கூடி நின்று வாழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இது. ஐயாவை பற்றி KS பரகாலன் என்று நாம் பலமுறை மேடைகளிலே சொல்லி இருக்கின்றேன், கூறியிருக்கின்றேன், அழைத்து இருக்கின்றேன். அவர்களுடைய பெருமைகளை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இடையிலே ஓரிரு முறை ஐயாவை பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்று ஐயாவிற்கு அந்த 85வது பிறந்த நாள் வாழ்த்தை இங்கு தெரிவிக்க என்னை அன்போடு அழைத்த இந்த கலைஞர்கள் மாமன்றத்திற்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இது ஒரு அற்புதமான நிகழ்வு. நம்ம வெறுமனே பெயர்ல மட்டுமே கலைஞர்கள் மாமன்றம் என்று சொல்லிக் கொண்டு போகாமல் செயல்பாட்டிலே இருந்து இது போன்ற அற்புதமான ஐயாவை போன்ற அற்புதமான கலைஞர்களை எல்லாம் இந்த மாதிரியான விழாக்களிலே உயர்த்தி காட்டி எங்களை போன்ற வளரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஐயாவை பற்றி பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமாக இந்த நாடகத்துறைக்கு தன்னையே அர்ப்பணித்த, ஏன்னா எல்லா ஆசிரியர்களுமே கல்வித்துறைக்கு தான் தன்னை அர்ப்பணிப்பார்கள். ஆனால் அந்த பணியையும் செய்து கொண்டு கலைத்துறைக்காக, குறிப்பாக இந்த பொம்மலாட்ட கலைக்கும் இந்த நாடக கலைக்கும் இந்த காரைக்காலிலே தொடக்கத்தில் இருந்து வளர்த்த ஒரு அற்புதமான சான்றோர், கலை சான்றோர் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட கலை சான்றோர்களின் நாம் வாழக்கூடிய அந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்து ஐயா அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் என்று நாம் எல்லாம் நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே அவர்களுடைய அந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் கலையை வளர்ப்பதற்காகவே கிடைக்கும் அந்த அற்புதமான தருணத்திலே ஐயாவை மனமாற வாழ்த்தி எல்லா வளமும் நலமும் பெற்று அந்த இறைவன் ஐயா அவர்களுக்கு எல்லா வளமும் அளிப்பானாக என்று கூறி அன்போடு ஐயா அவர்களை வாழ்த்தி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ராமகளிமணி சார் பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு சாயங்காலம் தோழர் இப்படி உட்காருங்க, புஷ்பராஜ் உட்காருங்க. கூப்பிட்டு வாங்க. மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காலேஜ் படிக்கும்போது ஐயா நின்று பேச முடியல. திருவிழா நடிச்சிருக்கோம். அவங்க பொம்மை ஆட்டத்துலையும் கலந்துருக்கோம். உள்ள வந்தோடனே முதல்ல நான் ஐயா என்ன கேட்டேன்னா, அதாவது பலகாலன்னு பேருக்கு நாங்க எல்லாம் பிரகலாதன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னன்னு கேட்டேன். உடனே சொன்னாங்க திருநங்கை ஆழ்வாரோட பேரு இன்னொரு பேரு பலகாலன் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி வாசல்ல ஒரு திருவாசம் நான் இது நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சொன்னாங்க வெங்கடத்தான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் இது பாட நான் இது மாற்றி இங்கே எழுதிப்பேன் அப்படின்னு. வீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சோடனே எல்லாமே இந்த ஆன்மீக சூழலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஐயாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐயா பல்லாண்டு நீடூழி வாழ பார்த்து. நீங்க பேசுங்க. எஸ்ஐ சார் பேசுவேன் சார். ஆமா சார் பேசணும், இல்லைன்னா போக முடியாது. வணக்கம். ஐயாவுடைய 5வது ஆண்டு பூர்த்தி நாளான இன்று மிகப்பெரிய ஒரு தொடக்கம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உள்ளது. கலைஞர் மாமன்றம் தலைவர் தங்கவேல் அவர்கள் தலைமை ஏற்று அனைவரையும் மோகன் மற்றும் அழகேசன், ராமச்சந்திரன், சுப்பிரமணியன் சார், அடுத்து நம்ம யூடியூப் சார், அவங்க சார் அனைவருக்கும் இதை ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு கூடியிருக்கும்போது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. 85வது ஆண்டு விழா என்றது கலைஞர் மாவட்டத்தில் முதல் முறையாக கொண்டாடி போவது தெரிகிறது. எனக்கு கிடைக்கதை பெற்று வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். சார் மன்னவ் ஸ்கூல்ல டியூட்டி ஜாயின் பண்ணும்போது அந்த நாள்ல அவர் கூட நான் எனக்கு ஒரு ஆசிரியராக இருந்து பணியாற்றும் போது
பொறுமையில எல்லாரையும் கூப்பிட மாட்டார். வாங்க போங்க எப்படி இருக்கீங்க அந்த மரியாதையோட தான் பேசுவார். அவரோட பண்பு நான் நிறைய கத்துக்கணும் நம்ம எல்லார்கிட்டையுமே. ஒரு மாணக்கனை வாங்க போங்கன்னு சொன்ன ஒரு ஆசிரியர் யாருன்னா மன்னர் ஸ்கூல்ல அவரு டீச்சரா சேர்ந்த பிறகு அப்ப 7வது படிச்சிருந்தான். 2வது பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. வெள்ளை புறா ஒன்று எங்கது கையில் வராமலே நமது கதை புது கவிதை இலக்கணங்கள் இதற்கு இல்லை நான் உந்தன் பூமாலை ஓ வெள்ளை புறா ஒன்று அது இல்லாம நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நாளில்லை மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வரையில் நானில்லை நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நானில்லை. அனைவருக்கும் ஜெய்மும் கலந்த வணக்கம். எனக்கு தொலைபேசியிலே நம்முடைய அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் சகோதரர் புஷ்பராஜ் அவர்கள் என்னை ஃபோன் பண்ணி கால் பண்ணி இது மாதிரி பரகாலன் சாருக்கு வந்து 85 வயசாவது அவங்களுக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்றதுக்காக போறோம்னாங்க. எனக்கு உண்மையிலே ஆனந்த கண்ணீர். எனக்கு அந்த சாரை பார்த்து நான் ரொம்ப நாளாச்சு. நான் போன வருஷம் நம்ம இதில் பார்த்தேன், நம்ம மாங்கனி திருவிழா பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கினேன். அது பிறகு சார் எப்படி ஹெல்த்தா இருக்கிறாங்க போறாங்க வராங்க கவலை எனக்கு இருந்துச்சு. இது சொன்ன பிறகு இவங்க சொன்னது 6 மணிக்கு சொல்லிட்டாங்க. நான் 5 மணிக்கே எழுந்து உட்காந்து போட்டிக்கிறேன். எங்க எத்தனை மணிக்கு வர்றேன் எல்லாம் கொண்டு 6 மணி தாங்க சொல்றேன் அப்படின்ட்டாங்க. புஷ்பா எப்படி கிடைச்சதுல வேலையா போயிருக்காரு. உங்களுக்கு பேசியாச்சா? தமிழ்ல ஃபர்ஸ்ட் பேசி ஓடிட்டு போடுங்க. மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூடிய ஐயா பரகாலன் சார் அவர்கள் வந்து நாடகம் என்பது உயிர் மூச்சு. அவருடைய காமெடியில ஒரு சீனை சொல்லி காட்டிருக்கிறான். அவங்க நடிக்கும் போது ஒரு சைக்கிளை தள்ளிட்டு வருவாங்க, ஒரு நடிகையை எடுத்துவாங்க. எப்படி சைக்கிள் ஓட்டி கத்துக்கிறது அப்படிம்பாங்க. சைக்கிள் அடிச்சுக்க ஏறி உட்காந்து அடி வெள்ளை அடிச்சுதான் சைக்கிள் ஓட்டணுங்கிற மாதிரி ஒரு காமெடி நல்லா பேசுவாங்க. ரொம்ப அருமையான ஒரு அந்த காமெடி. இது வரைக்கும் யாரும் பேசல. அணைச்சுதான் அடிக்கணும்பாங்க. உடனே நடிகை கேட்பா என்னத்த சொல்ற அப்படின்னு. இறக்க அடிச்சுதான் பெல் அடிக்கணும்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு காமெடியை வந்து நான் தரையில உட்காந்து மாங்கனியில பார்த்தேன். நான் அவ்வளவு சின்ன பையன். நான் இருந்தாலும் ஐயாவோட 85வது பிறந்த நாள்ல நானும் கலந்து கொண்டு அவங்க வாழ்த்துறதுக்கு வயதில்லை என்றாலும் வணங்கி மகிழ்கின்றோம். ஒண்ணு. அடுத்தது அவங்களுடைய பணி, ஆசிரியர் பணி அருமையான பணி. எந்த மாணவரும் அவர்கிட்ட படிச்சவங்க யாரும் சோட போனதில்லைங்கிறதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது. அதே மாதிரி எழுத்து சொன்னாங்களே, இன்னைக்கு கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி எழுத்து எழுதுறது இம்மா வயசுக்கு மேலேயும் வேற யாராலையும் செய்ய முடியாத ஒரு பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டா ரஜினி சங்கர் இப்ப இடையில ஐயா கிட்ட வந்து இந்த விருதுக்காக எழுதி வாங்கிட்டு வந்து அதை கொண்டாந்து என்கிட்ட காட்டி சொன்ன அருமையான ஒரு எழுத்து எப்படி எழுதியிருக்காங்க பரவாயில்ல சார் பாருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட காட்டினப்ப ரொம்ப அருமையான ஒரு எழுத்துக்கு அவங்கள விட அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அது மாரி சார் சொன்னது மாதிரி எந்த விழாவா இருந்தாலும் அவங்க வர்ணனை என்கிறது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலத்துல இந்த பொம்மலாட்ட கலைய ஐயா பிரகாலனால தான் உருவானதுங்கிறதா சொல்லணும். அதுதான் உண்மை, அதுல மாற்றம் கிடையாது. ரேடியோ அடுத்தது வானிலை நிலையத்துல வந்து அங்கமுத்து தங்கமுத்து இன்னைய வரைக்கும் நீங்க குரலை கேட்டுட்டு இருக்க. ஐயாவுடைய குரல் கிளீனா இருக்கும், இதே மாதிரி இருக்காது. அவ்வளவு அருமையான குரலை இன்னைக்கும் வச்சிருக்கிறாங்க. அந்த வகையிலையும் அவங்கள பாராட்டத்தக்கக்கூடியது.
இந்த 85வது பிறந்த நாள் காணும் ஐயா அவர்கள் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் நீங்க பேசுங்க. நான் எடுக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கலைஞர் மாமன்றம் சார்பாக இன்று இதில் கலந்து கொண்டதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஐயா பல 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு இறைவனை வேண்டி வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அதே சார், நன்றி சொல்லுங்க, போங்க. இன்றைய தினம் ஐயாவுடைய பிறந்த நாளில் கலைஞர்கள் மாமன்றம் இவ்வளவு தூரம் முனைப்பா இருந்து எல்லாரையும் ஒன்று கூட்டி வாழ்த்து தெரிவித்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தலைவர் அவர்களுக்கும் அனைத்து கலைஞர்கள் மாமன்ற நண்பர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஐயா அவர்கள் இன்னும் 100 ஆண்டு பல்லாண்டு வாழ வாழ்த்தி வணங்கி இப்போ சிதம்பரத்துல ராமன் கிரியேஷன் பொம்மாட்ட குழுவோட இப்போ சிதம்பரத்துல ஒரு ஸ்கூல்ல 75வது பொன்விழா பொம்மாட்டம் நடத்தணும் கபட விழாண்டு அதை முடிச்சுட்டு வரோம். போயிட்டு வந்தவரை தான் நீங்க பண்றீங்கன்னு தெரியும். மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றிங்க. காரைக்கால் கலைஞர்கள் மாவட்டத்திலிருந்து என்னுடைய தந்தையாரின் 85வது பிறந்த நாளுக்காக சிறப்பித்த கலைஞர்கள் அனைவரையும் கரம் கூப்பி வணங்குகின்றேன். மோகனுக்கு தான் நன்றி சொல்லுவோம். ஏன்னா நான் எப்போ போனாலும் ஒரு 10 தடவை கேட்டிருப்பாரு, அப்பாவுக்கு என்னைக்கு பர்த்டே சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுட்டே இருப்பாங்க. காலையில் எழுந்தோடனே வாழ்த்து சொல்லிட்டு சொன்னேன், இந்த மாதிரி மோகன் கேட்டிருக்காங்க, அதனால இன்னைக்கு வாழ்த்து சொல்ல வருவேன். நான் நினைச்சது என்னன்னா அவங்களும் தங்கவேலும் தான், இப்போதான் அவங்க தான் ரிட்டையர்கள் 2 பேர் தான் வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். இத்தனை பேரை அழைத்து இந்த ஒரு அதாவது கலை உலகில் இன்னைய அளவும் நீங்களாம் பாடி நான் கேட்டிருக்கேன். ஜேசாஸ் தான் அவங்க சொல்லுவோம். நாங்கள் எப்போதுமே சுபையா ஆர்கெஸ்ட்ரா நான் என் நண்பர்களாக இருக்கும்போது ஜேசாஸ் பாடுறாரு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர் அந்த பாடல்கள் தான் பாடிட்டு வருவார். அதனால அது ரசிகனா நின்று நான் கேட்டிருக்கேன். சார் எனக்கு தெரியும், அசோக்குமார் சார் நான் ஏன்னா இந்த அந்த இருக்கிறதுனால தெரியும். உங்களை நடுவரா கூப்பிட்டா ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா நடுவரா கல்வித்துறை சுப்ரமணியன் சார் நல்லா தெரியும். சாப்பிட்டு எல்லாரும் பயப்படுவாங்க. ஒரு தான் என்கிட்ட கோவமா இங்கிருந்து கேட்டாங்க திருவள்ளாத்துல இருக்கும்போது, என்ன அந்த முடிக்கிறீங்க நீங்க தானே எச்எம் செய்ய வேண்டிய வேலை நீங்க யாருன்னு கேட்டா நான் இன்னாலும் சொன்னோன்னே அடுத்தது அப்படியே இதாயிடுச்சு. அப்புறம் உடனே அங்கிருந்து சாரே அப்படியே அர்த்தம் நானே செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. எச்எம் என்ன இது பண்ணீங்க, அப்பாவோட ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு அவரும் அப்பா சார் சொன்னாரு. அந்த மரியாதை, ஏன்னா அந்த ஒரு தலைமுறை இன்னைக்கு இப்ப பையன் நம்ம இன்னைக்கு வேற மாதிரி மாறி போயிடுச்சு. இன்னைக்கு சூழ்நிலை வேற. அதனால சார்லாம் என்னைக்குமே என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா பல சார் கல்வித்துறைக்கு நான் போன ஆபீஸ் முதல் இதா எனக்கு செய்து கொடுப்பாங்க சாரு. அதனால சார் அந்த மாணவர்கள் இன்னும் அந்த விசுவாசத்தை சொல்றாங்க. அதனால அனைவருக்குமே என்னுடைய மனவார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. எனக்கு ஒண்டி கிடைச்ச வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. எத்தனை பேர் என்னை இவ்வளவு நாள் கழிச்சு ஞாபகம் வச்சிருந்து என்னுடைய மாணவர் சுப்பிரமணியா புஷ்பராஜ் எல்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. ஞாபகம் அப்படியே இன்னும் பேர் என்ன புஷ்பராஜ் ஜோசப் பேரு புஷ்பராஜ் மாட்டிட்டீங்க. புஷ்பராஜ் நாட்டை அழிச்சுட்டு வருவாங்க. பார்த்துருக்கேன். எல்லாருமே பழக்கப்பட்டவர்கள் மனதார பாராட்டுங்க ஓப்பனா. அதுதான் எனக்கு வேணும். வேலையில் இல்லாமல் தனியாக மைக்கு இல்லாமல் வீட்டில் எல்லோரும் கூட உட்காந்து என்னை பாராட்டி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய ஜென்மமே வேலைக்கு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேர் ஒரு இடத்துல உட்காந்து எல்லாரும் பலதரப்பட்டு வந்தது நானாக வந்துருக்கிறாங்க. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அவங்க என்னுடைய பேரை கேள்விப்பட்டு என்னை அசோக் சார் பேர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சேன். தவிர அவங்க நான் பார்த்ததே இல்லை. நிறைய பட்டிமன்றம் எல்லாத்தையும் அவங்க பேசுறாங்க. ஆனால் நான் பார்த்தது இல்லை, சரியா கவனிச்சதில்லை. அவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் எனக்கு மிக மகிழ்ச்சியை கொடுத்து விட்டீர்கள். மிக டானிக்கு கொடுத்துட்டீங்க. உங்களுடைய பாராட்டுகள்லாம் மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மீண்டும் உங்களை எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, மாமல்லத்துக்கு அவர் நம்ம பொம்மநாட்டிலாம் பாடியிருக்காரு. நல்ல கவிஞர், நல்லா எழுதக்கூடியவர்.
கொஞ்சம் ஒரு வேலையை போயிடுது. ஆசீர்வாதம் தான்.